விஜய் வந்து புதிய கட்சியாக இருக்கலாம், இளைஞர்களுடைய கட்சியாக இருக்கலாம், அனுபவம் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சு, அவருடைய அந்த நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வேறு கட்சியில் இருக்கிற அனுபவஸ்தர்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இந்த அதிகாரமும் இந்த ஆட்சியும் போச்சுன்னு சொன்னால், எடப்பாடி இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ பேர் என்ன கேள்வியெல்லாம் கேட்குறான். அதே மாதிரி திமுகலாம் கேட்பாங்க. நீங்கள் என்ன உங்கள் பேரன் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு தான் நான் இப்போ கேட்க மாட்டாங்க. இப்போவே துரைமுருகன் என்ன கேட்டார், 2 துணை முதலமைச்சர் உருவாக்கி என்ன ஒன்று, தம்பி உதய ஒன்று ஆக்குங்கன்னு தான் கேட்டார். இல்லை சார், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு செய்தி தானே சார். ஏன்னா இப்போ திமுக வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி. அதெல்லாம் நீங்கள் தான் வச்சுக்கணும். கனிமொழிக்கும் அங்கே உள்ள நடக்கிற விஷயங்கள், அவங்கள எப்படி உதாசீனப்படுத்துகிறாங்க. 2வது இந்த குடும்பத்தை சாராதவர்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி நிராகரிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனால் எல்லாரும் அதிகாரம் இருப்பதால், ஆட்சி கையில் இருப்பதால் அவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. த மொமெண்ட் இப்போ வயசாச்சுன்னா தான் உங்களுக்கு நோயெல்லாம் அதிகமாக அடிக்கும். ஏன்? நோய் எதிர்ப்பு தன்மை குறையும். இளம் வயதில் வந்து உங்களுக்கு கல்லை தின்னா கூட ஜீரணம் ஆகிடும்னுவாங்க. அதுபோல் ஆட்சியில் இருந்தால், இதே எடப்பாடி இப்போ ஆட்சியில் இருந்தாருன்னு வச்சுங்க, செங்கோட்டையன் இப்போ பேசுவாரா இப்படி?